பிடிக்கல. என்னது பிடிக்கலனா இங்கிட்டு பாரு. எங்களுக்கு தர வருவாயே, 16 செல்வங்களை தர வருவாயே, அருள்வாய். காரண
ஐயா ஜாலாபு காரணே ரோபினி கமசோ பகின் காரணே ரோபினி கமசோ பகின் காரணே ரோபினி கமசோ பகின் காரணே ரோபினி கமசோ பகின் யாவது ராகினி அவந்தவா ரினி காரணே ரோபினி சா 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 சரி சரி தபத ச பராசக்தி லோகமாதா குட்டாயம்மன் தாயே சித்தி விநாயகர் ஐயா, நீ பாட்டுவிக்கின்றாய், அடியேன் பாடுகின்றேன். நீ ஊட்டுவிக்கின்றாய், அடியேன் உண்கின்றேன். நீ ஆட்டுவிக்கின்றாய், அடியேன் ஆடுகின்றேன். சித்தி விநாயகர் பெருமானே, குட்டாயம்மா, இந்த பச்சை குழந்தையையும் பச்சை குழந்தையா நான் தான். நீ பெரிய மனுஷங்க, நீங்க எல்லாம் நான் பால்குடி மறக்காத பச்சை குழந்தையா 7 இலை வாங்கி திந்திய இந்த பச்சை குழந்தையையும் என் அருமை மாப்பிளமார்களையும், என் எதிரே அமர்ந்திருக்கிற என் மாப்பிளமார்களையும், என் எதிரே அமர்ந்திருக்கிற என் தாய்மார்களையும், நாங்கள் அனைவரும் அறிந்தும் அறியாமல், தெரிந்தும் தெரியாமல், புரிந்தும் புரியாமல் செய்த எல்லா குற்றங்களையும் மன்னித்து எல்லா குறைகளையும் மறந்து என் தாயே குட்டாயம்மா, எங்கள் அனைவருக்கும் நீ ஆயகலை, அழகு, அறிவு, அதிதானியம், அயராதரம், துணிவு, தனம், பாக்கியம், போகம், பூண், வயது, வீரம், விஜயம், சந்தானம், நோயின்மை, புரிதாந்திருமை என்ற 16 செல்வங்களையும்
16 செல்வங்களையும் தந்து ஆதரித்து காத்து ரட்சிப்பாய் தாயே. அதிபராசக்தி அம்சமே குட்டாயம்மா நின் திருவடியே சரணம். காப்பாத்துமா காப்பாத்துமா காப்பாத்துமா. ஆத்தால கும்பிட்டோம். என்னை கண்டதும் எனக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து எந்திரிச்சு நிற்கும் மாப்பிள்ளைகளே, என்னை கண்டு பயந்து போய் அதன் காரணமாக ஒண்ணுக்கு இருக்க சென்ற மாப்பிள்ளைகளே, எனக்கு மதிப்பு கொடுத்து ஆங்காங்கே ஒரு கணிச்சு மட்டம் மல்லக்க குப்புற கடிச்சு தூங்குற மாப்பிள்ளைகளே, இங்கே தூங்க சங்கட பட்டி வீட்டில் தூங்குற மாப்பிள்ளைகளே, நாடகம் பார்க்க வந்துட்டு வேற வேலை பார்க்குற மாப்பிள்ளைகளே, பல வேலை பார்க்குற மாப்பிள்ளைகளே, எனக்கு ரொம்ப மதிப்பு கொடுத்து ஆங்காங்கே ஊதுபத்தி கொளுத்தும் மாப்பிள்ளைகளே, பீடி சிகரெட்டு, சாம்பிராணினா சுருட்டு, தீர்த்தம்னா சரக்கு, என்னை காண்பதற்காக கடமைகளை மறந்து கடும் தூக்கத்தை வெறுத்து கடுமையான காரியங்களையெல்லாம் ஒத்தி வைத்து என்னை காணுகின்ற என் உயிருக்கு நேரான மாப்பிள்ளைகளே, அநேகமாக எல்லா ஊர்களிலும் அடியேன் காட்சி தரும் போது எனக்கு முன்னாடி 3 மாப்பிள்ளைங்க தான் முடிச்சுட்டே உட்காந்துருப்பாங்க. ஒன்று ஊர் நாட்டாமே, 2வது கோயில் பூசாரி, 3 நம்ம ஒளிபெருக்கலைங்க பழனியப்பா ஒளிபெருக்கலைங்க, அவங்களும் மாப்பிள்ளைங்க அநேகமாக அற தூக்கத்தில் இருப்பாங்க. நம்முடைய அருமைக்கும் பெருமைக்கும் நம்முடைய வடகாட்டு பட்டியலே 4ஆம் ஜாம ஆரம்பத்தில் இம்பிட்டு பேர் என்னைய பார்க்க நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. பெரியவர்களே, ஆத்தாடி மாப்பிள்ள சருகுவலைப்பட்டி மாப்பிள்ள, ஏ செய்யாமங்கலம் மாப்பிள்ள, ஏ ஏனாதி மாப்பிள்ள, ஏ பரம்புப்பட்டி மாப்பிள்ள, குளிச்சாமி கட்ட கைலாசம் போகும்போது கட்டை செத்து போன உடம்பு, கைலாசம் போகும்போது கட்ட வைகுண்டம் போகும்போது கட்ட சுடுகாடு போகும்போது எதுவும் கூட வராது. எது வராதியா? எது வராது? பொண்டாட்டி வப்பாட்டி நஞ்ச புஞ்ச ஆடு மாடு வீடு காடு கரை மச்சி வீடு குச்சி வீடு சின்ன வீடு சின்னஞ்சிறிய வீடு அண்டா பண்டா பாத்திரம் குண்டா லொட்டு லோசுக்கு எதுவுமே வர போறதில்லை. எது வராது? அண்ணா கைரியை அத்திட்டு விட்டுருவாங்க. ஒன்னு தான் வரும். எது? அதுதான் அவன் சேர்த்து வைத்த புண்ணியம். இந்த புண்ணியம் இருக்க மாப்பிள்ள செத்தாலும் கூட வரும். 7 ஜென்மம் தொடர்ந்து வரும். அவனையும் காப்பாத்து, அவன் பரம்பரையும் காப்பாத்தும். இந்த புண்ணியத்தை எப்படி சம்பாதிக்கலாம்? மளிகை கடைக்கு போய் 10 ரூபா புண்ணியம் குரான் கேட்க முடியுமா? அதுக்கு நிறைய அன்னதானம் அன்னச்சத்திரம் கட்டணும். 3 நேரம் வந்தவங்களுக்குலாம் வயிறு நிறைய சோறு போட்டு, இன்னைக்கு நம்ம சோறு போட்டாரா தங்க மாட்டிய மாப்பிள்ள, அது மாதிரி 3 நேரமும் சோறு போடணும், அன்னச்சத்திரம் கட்டணும். இல்லையா பெரிய ஆலயம் கட்டணும். இல்லையா இலவச பள்ளிக்கூடம் கட்டணும். காசு வாங்குற பள்ளிக்கூடம் இல்லை, இலவச பள்ளிக்கூடம் கட்டணும். அது காசு இருக்கிறவன் செய்யற வேலை. இல்லாதவன் என்ன பண்ண முடியும்? தொண்டை இருக்கிறவன் மாப்பிள்ள செய்யாம ராமதாஸ் மாதிரி பாடி சம்பாதிக்கலாம். என்ன மாப்பிள்ள பாட முடியாது, ஊமை என்ன பண்ணுவான்? ஆண்டவன் திருநாமத்தை காதல வைக்கலாம் இல்லையா? ஆக என் நண்பர்களே, என் பெரியோர்களே, என் தாய்மார்களே, என் வாலிப சிங்கங்களே, என் மாப்பிளமார்களே, முருகன் பெருமையை, முருகன் மகோன்னதத்தை, முருகன் மகாத்மியத்தை 2 காது கொடுத்து கேட்பதன் மூலமாக 10 பைசா கூட செலவே இல்லாம புண்ணியம் கிடைக்கிறதா சொல்றாங்க பெரியவங்க. அதிலும் குறிப்பா என்னுடைய குருநாதர் இந்த செந்தமிழ்நாடு 64வது நாயன்மாராக ஏற்றுக்கொண்ட திருமுருக கிருபானந்த வாரியார் சாமி சொல்றாரு, கந்தபுராணம் கேட்டா புண்ணியம் கிடைக்கும்னு அடிச்சு சொல்றார். என்ன காரணம்? கதிர்வேலுக்கு எதிர்வேல் இல்லை. யார் குறை இருந்தாலும் ஆர்வமும் குறையாகாதுறான்னா, சுக்குக்கு மேல மருந்துல சுப்பிரமணிக்கு மேல சாமி இல்லைன்னா. இந்த வாரியார் ஒரு 16 வயசுல நான் சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஒரு சிசியனுக்கு எனக்கு சண்டை, பஞ்சாயத்து அவர்கிட்டே போயிருச்சு. திண்டுக்கல் செங்குறிச்சி திருமலைக்கேணி முருகன் கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு கேபி சுந்தராமல் கச்சேரி, என் பெரிய மாமியாவை அவ கூடவும் சேர்ந்து பாடினேன். எல்லாத்தையும் கிட்ட வாரியார் சொன்னார், நீ சொன்னதான் சரி ராஜா முகமதுன்னார். என் பேர் ராஜா முகமது இல்லையா, என் பேர் ஷேக் சாகுல் ஹமீதுன்னு. இனிமேல் உன் பேர் ராஜா முகமது, நீ மயிலேறும் ராவுத்தேன், நீ முருகன் மாதிரியே இருப்பேன்னார். நான் துளுக்க பையன், நான் என்கிட்டயா முருகன் மாதிரி இருக்கிறதுன்னு நான் சொன்னா பழிக்குமியான்னார். சொன்னது பழிச்சிருச்சு மாப்பிள்ள. 3 மாசம் முருகனா வேஷம் கட்டி விட்டாங்க. 16 வயசுல வேஷம் கட்டிட்டாங்க. போய் சொன்னேன், ஐயா நீங்க சொன்னது பழிச்சிருச்சு, முருகனா வேஷம் கட்டிட்டேன், என்ன செய்யட்டும்னு. ராஜா முகமது, நீ முருகனா நிற்கும் போது கொஞ்சமாவது கந்தபுராணம் சொல்லியான்னார். ஏன் நான் கந்தபுராணம் சொல்லணும்னு கேட்டேன். பிறந்தது முஸ்லீம் வீட்டில். எங்கள் அப்பையன் ஒரு கிராமத்துக்கே சொந்தக்காரன். என் தாத்தாவோட அப்பையன் திண்டுக்கல் கவர்னராக இருந்தான். அப்படின்னா மைசூர் ராஜா திப்பு சுல்தானுக்கு தளபதியாக இருந்தார். தீரன் சின்னமலை கவுண்டர் மாமாம்பார், படபுரி வாங்கி கொடுத்தவர். விருப்பாச்சி கோபால நாயக்கர் மாமாம்பார், வாளுக்கு வேலி அம்பலம் மாமாம்பார், சின்ன மருது பெரிய மருது மாமாம்பாங்க, வேலுநாச்சார் அன்னையம்பாங்க. அந்த நம்ம கதை பெரிய கதை. நான் பிறந்தது முஸ்லீம் வீட்டில், வளர்ந்தது ஒரு ஐயர் வீட்டில். திண்டுக்கலை பெரிய கோடீஸ்வரி அங்குவிலாஸ் முத்தியாப்பிள்ளை வீட்டில் ஒரு மிருதங்காரனாக இருந்தார். வீடு புராண புத்தகம் நூல் நிலையம் மாதிரி இருக்கும். பெரிய சங்கீத மேதாவர். நான் அங்கே வளர்ந்த காரணம் நமக்கு எல்லாம் அத்துப்படி. அப்போ கேட்டேன், நான் ஏன் கந்தபுராணம் சொல்லணும்னு சொன்னால், உனக்கும் புண்ணியம் ராஜா முகது, ஊருக்கு புண்ணியம்னார். புண்ணியம் என்ன பண்ணும்னு, உன்னையும் காப்பாற்றும் கேட்குற ஊரையும் காப்பாற்றும்னார். நம்மள நான் 23 வருஷம் முன்னாடி திருவாரூரில் நாடகம் ஆரம்பிச்சு கைகள் உலகம் போச்சு. மதுரை வைத்தியம் கைவிட்டான், கேரளா வைத்தியம் கைவிட்டான். ஆஹா வைத்தியங்கள்லாம் கைவிட்டாங்க. எதுக்க பார்த்தா சோட்டா நிற்கிற பகவதி கோயில். அம்மா
பகவதி எல்லா அம்மனும் நீ தான், காளியம்மா நீ தான், மாரியம்மா நீ தான், பகவதி நீ தான், எல்லாம் நீ தான். எத்தனை ஊரில் மேலே 5 கட்டைக்கு உயிரை வறுத்து பாடியிருப்பேன். வீம்புக்கு புளியங்காதுங்கிறவன் விருந்து மருந்து 3 நாளுங்கிறாங்க. 3 நாள் பார்ப்பேன், 4வது நாள் கைகால் வரல, கல்லை கட்டிக்கிட்டு இருந்தால் அந்த அரபிக்கடலை விழுந்து செத்து போவேன்னு. 4வது நாள் கைகால் வந்துருச்சு. அந்த வைத்தியம் பிடிச்சி பார்த்தா, இந்த நாடி அடிக்குது, எந்த ஆச்சரியம் என் வாழ்க்கையில் நான் பார்த்ததில்லை. ஐயா உங்களை சக்தி காப்பாற்றிருக்கியான்னா, நம்மளை கந்தபுராணம் சொன்ன புண்ணியம். கந்தபுராணைக்கு சொல்லுவோம். கந்தபுரம் என்ன சொல்லுவோம் ஐயா? உற்பத்தி காண்டம் சொல்லுவோமா, இல்லை அசுர காண்டம் சொல்லுவோமா, இல்லை யுத்த காண்டம் சொல்லுவோமா? முத வந்திருக்கோம், அதனால உற்பத்தி காண்டமே சொல்லுவோம். முருகன் பிறந்த கதை ஒரு 5 நிமிஷம். அறுவேர் நினைக்காம அன்போட ஆர்வமாக கேட்டீங்கன்னா புண்ணியம் கிடைக்கும். மாப்பிள்ளைகளுக்கெல்லாம் 5 நிமிஷம் ஓய்வு. வயக்காட்டு தண்ணி பாய்ச்சிட்டு வாங்க. நீ போலியா மாப்பிள்ள? மோட்டர் ரிப்பேர் ஆக்க கேட்டு புண்ணியம் பாரு. மாப்பிள்ளைங்களா 3 அரக்கைங்க இருந்தாங்க. சூரபத்மன், தாருகன், சிங்கமுகன் 3 பேரும் ஈஸ்வரன் கிட்ட வர வாங்கினவங்க. அதனால ஏகப்பட்ட கொடுமை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வரம் கிடைச்ச உடனே. அப்போ எல்லா 33 கோடி தேவர்களும் 48,000 முனிவர்களும் ஒன்றா சேர்ந்து வந்து எங்கள் அப்பா அம்மா பார்வதி பரமேஸ்வரன் காலில் விழுந்து கும்பிட்டு, பரமேஸ்வரா பரமேஸ்வரி, இந்த அரக்கைங்க செய்கிற கொடுமைகளை தாங்க முடியலையே, எல்லா அரக்கர்களையும் கொன்று எங்களை காப்பாற்றுங்க ஐயா. நாங்கள் எங்கள் அப்பா ஈஸ்வரன் சொன்னார், எப்பா எல்லாருக்கும் வரம் கொடுத்தது நான் தான்டா, நானே வரத்தையும் கொடுத்துட்டு நானே கொல்றது நல்லா இல்லை, வேறு வழி இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லும்போது எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க, ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவம் ஒப்ப, ஏதவும் வரவும் போக்கும் இன்பம் துன்பம் கடந்து வேதமெல்லாம் வியாபித்து நிற்கின்ற சர்வேஸ்வரா, ஓர் குமாரன் தன்னை நீதரல் வேண்டும், நின்பா நின்னையே நிகர்க்க அப்படின்னாங்க. இது கந்தபுராணம். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஆண்டவா பரமேஸ்வரன், நீங்க இந்த அரக்கைங்களை கொள்ளாவிட்டம் பரவா இல்லையா, உங்களுக்கு சமமா ஒரு குழந்தை கொடுத்து அந்த குழந்தை பிரியாளாகி எல்லா அரக்கர்களையும் கொன்று எங்க எல்லாரையும் காப்பாத்திடுங்கய்யா. நாங்க சரின்னு சொன்னாங்க. இப்ப ஈஸ்வரன் அவருக்கு 5 முகங்கள், ஈஸ்வரனுக்கு 5 முகம். சத்யோஜாதம், வாமதேவம், தத்புருடம், ஈசான, மகோரம் 5 முகம். இந்த 5 முகம் செய்கிற வேலை தான் ஐந்தொழில் தமிழில் சொல்லுவோம். வடநாட்டில் என்ன சொல்லுவாங்க? பஞ்சகிருத்தியம்மா. அவங்க என்ன சொல்லுவாங்க? சிருஷ்டி, சிதி, சம்ஹாரம், திரவும், அனுகிரகம்மா. நம்ம தமிழில் என்ன சொல்கிறோம்? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். ஆக இந்த 5 முகத்தோட 6ஆம் முகம் அவர் முகம் சேர்த்தார். அதோ முகம், உலகம் அழியும் போது முகம் வெளியே வரும். அந்த முகம் அது ஆம்பளைன்னு சொல்ல முடியாது, பொம்பளைன்னு சொல்ல முடியாது, திருநங்கைன்னு சொல்ல முடியாது, அப்பேற்பட்ட முகம். இந்த 6 முகத்தை ஒன்றா இணைச்சு அந்த 6 முகத்தில் இருக்கிற நெற்றிக்கண்ணில் இருந்து மூலாதாரம், சிவாதிட்டானம், மணிபுரகம், விசுத்தி, அநாகதம், ஆக்கை என்ற 6 அக்னி புலன்களை வெளியிட்டார். இந்த 6 அக்னியை வெப்பம் தாங்க மாட்டாம உலோகங்களை நடுங்கின, எல்லா உலகங்களும் நடுங்கின, எல்லா உயிர்களை விட்டேஞ்சவர் என்று ஓட்டம் பிடித்தன. சுருக்கமா சொல்ல போனா நம்ம எல்லாரும் காப்பாத்துற ஆதிபராசக்தி எங்க ஆத்தா பத்திரகாளி அம்மா, அவளே காலில் போட்டிருக்கிற சிலம்பு செதறி விழுகிற அளவுக்கு ஓட்டம் பிடிச்சி கோயிலில் பயந்து ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டான். இப்போ எங்கள் அம்மாவுக்கு அந்த நிலைமை, நான் மற்றவங்க இது என்ன ஆகிறது? மறுபடியும் எல்லாரும் எப்பங்கிட்ட ஓடி வந்தாங்க, ஈஸ்வரா அரக்கெங்கே தொல்லை தாங்க மாட்டாம நாங்கள் அத்தனை பேர் உங்ககிட்ட ஓடி வந்தா நீங்க அதுக்கு மேல அக்னியை விட்டு பயமுறுத்துறீங்களே, இது நியாயமா என்று கேட்கும்போது எப்பன்னு சொன்னார், அப்பா இந்த உலகினிலே, இந்த லோகத்திலே எந்த ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் சரி, கூட ஒரு கெட்ட காரியமும் நடக்கும். இது உலகத்தை பிடிச்ச சாபம். நல்லது நடந்தா கெட்டது நடக்கத்தான் செய்யும். ஆனாலும் நல்லதை கேட்கணும்னாலும், நல்லதை பார்க்கணும்னாலும், நல்லதை பேசணும்னாலும், நல்லதை செய்யணும்னாலும் எல்லாரும் கொடுத்து வைக்காது, அது கிடைக்கணும் தாண்டா கிடைக்கும் என்று சொல்லி அந்த அக்னிகளை வாங்கி அக்னி தேவங்கிட்ட கொடுத்தார். அக்னி பகவான் தாங்க மாட்டாம வாயு பகவான் கை மாத்தினார். வாயு பகவான் தாங்க மாட்டாம ஆகாய கங்கையில் விட்டார். ஆகாய கங்கை அந்த அக்னி புலம்களை அப்படியே சுமந்து கொண்டு போய் சரவண பொய்கையில் சேர்க்கவே, சரவண பொய்கையிலே அடியேன் 6 குழந்தைகளாக 6 தாமரை மலர்கள் மேல பிறந்தேன். நான் பிறந்தேன் போது ரொம்ப சொன்னா இருக்கும் கந்தபுராணம். சரி, நான் ஏன் இங்க நிக்கிறேன்? நான் ஏன் இங்க நிக்கிறேன்? என் மாப்பிள்ளை ஏனாதி, நான் ஏன் இங்க நிக்கிறேன்? என் மாமனாரால நிக்கிறேன். என் மாமனார தெரியாதா? நீ எதுக்கு மதுரையில் இருக்க? அவர் தான் என் மதுரையில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வைகை ஆத்துல தங்க குதிரை வாகனத்துல சும்மா டிண்டாங்கி நீ இறங்குறாரு. அப்புறம் சொல்றேன், என் மாமே அழகர் மாமே, கல்லழகர் மாமே. உங்களுக்கு எல்லாம் சாமி அவரு, எல்லாருக்கும் அழகர் சாமி, எனக்கு மட்டும் மாமே. அது எப்படி எனக்கு மாமேங்கிறியா? எங்க அம்மா மீனாட்சி இருக்காளே, எங்க அப்பா ஈஸ்வரன் கிட்ட சொல்றா, இந்த பாருங்க எங்க அண்ணன் அழகர் வந்து மாலை எடுத்து கொடுத்தா தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேங்கிறா. அப்ப ஈஸ்வரன் சரிங்கிறார். அங்கேயே மாமே அழகு மலையில என் குலதெய்வம் குருநாதன் பாபா 18ஆம் படி மலையாள கருப்பங்கிட்ட சொல்றார், கருப்பா மலையை பார்த்துக்க, கோயிலையும் பார்த்துக்கடா, மதுரைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு டிண்டாங்கி கிளம்புறார். ஆத்துக்குள்ள இறங்குறார். அங்கே ஒரு தவக்கால முனிமை ஒருத்தர் இருந்தான்.
தவக்கால ரூபத்தில் மண்டூக மகரிஷி அவன் சாப அமைச்சனை கொடுத்துட்டே இருக்கார் அவனுக்கு. அங்கே முகூர்த்தம் அந்த வருது பார்க்குறாருங்க. இப்போ ஈஸ்வரன் ஆஹா முகூர்த்தம் அந்த வருதே, தானே ஒரு அழகரா மாதிரி தானே மாலை எடுத்து கொடுத்து தானே கல்யாணம் பண்ணிக்கிறார். அவர் மாயழகர், இவர் கள்ளழகர். என் மாமன் கள்ளழகர் பார்க்குறாரு, ஆஹா நம்ம இல்லாமல் தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டான், இவன் மூஞ்சிலே முழிக்கப்படாதுன்னு மேற்க போகாமல் கிழக்க வர்றார். மேற்க போனால் மீனாட்சி அம்மன் கோயில், கிழக்க வந்தா வண்டியூர். வண்டியூரில் யார் இருந்தது? எங்கள் அக்கா இருந்தாயா, சொந்த அக்காயா, முஸ்லீம் பொம்பளை துல்கச்சி நாச்சியாரு, டெல்லி பாதுஷா மக இளவரசியா. அவ எப்படி அங்கே வந்தாங்கிறது பெரிய கதை. என்ன மாப்பிள்ள அவகிட்ட வந்துடுறாரு, கருகமணி தாலியோட வர்றாரு. கருகமணி தாலி யார் கட்டுவா? முஸ்லீம் பொம்பளை கட்டுவாங்க. இங்கேயாவது பட்டு வேட்டியோட வர்றாரு, அங்கே கைலி கட்டிட்டு வர்றாரு ஸ்ரீரங்கத்தில். என் மாமே துல்கச்சி நாச்சியார் சந்நிதிக்கு அப்படி வந்து என்ன பண்றாரு, 3 நாள் சந்தோஷமா இருந்துட்டு 4வது நாள் தல்லாக்குளம் வர்றாரு. எல்லாரும் விளக்கு மாத்திர அடிப்பாங்க அவரை. ஏன்டா துல்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னு கள்ளழகரை ரொம்ப காலம் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. என் மாமே திருமண நாயக்கர் ராஜாவை வந்தார். ஏய் ஏன்டா பெருமாளை விளக்கு மாத்திர அடிக்கிறீங்க, வரம் கொடுக்க வந்த சாமிடா அப்படின்னார். காலங்காலமாக நாங்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், அப்படி தான் செய்வோம்னாங்க. இது ஐதீகம்னாங்க. டேய் ஏடு கொண்டெல்லாம் வராது, வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா பெருமாள்ரா அடிக்காதீங்கடா, என் மனம் தாங்காதுரா, ஒன்றும் செய்யுங்கடா, எங்கே வேணாலும் போயிட்டு வர்றது அவர் இஷ்டம். பூப்பல்லக்கில் தூக்கிட்டு வந்து பூச்செண்டாலும் அடி கொடுங்கடான்னார். இன்னைக்கு வரைக்கும் மாமே பூச்செண்டாலும் அடி வாங்குறார். அப்போ என் மாமன் தானே அவரு, அக்கா புருஷன் மாமன் தானே. என் மாமன் கையில் ஒரு ஆயுதம் வச்சிருக்கிறார். என்ன ஆயுதம்? அதுதான் சுதர்சனம் என்ற பெயருடைய சக்கர ஆயுதம். அது ஏவுனார்னா உலகங்கள்லாம் பிடித்த அந்த பெருமையான ஆயுதத்தை இந்த 3 இருந்தாங்களே, சூரபத்மன், தாரகன், சிங்கமுகன், தாரிய மேல ஏவுனார். அவன் நோகுனா அப்படி கையில் பிடிச்சி கழுத்தில் மைனர் செயின் மாதிரி போட்டுக்கிட்டான். உடனே பார்த்தார், நான் பிறந்தேன், தாரகன் ஒரு தட்டு தட்டுனேன், சக்கராயத்தை வாங்கினேன். மாமன் ஜாமான் இல்லையா, மாமன் ஜாமான் இல்லையா, சக்கராயுதான் மரியாதை கொடுக்கணும்ல, நெஞ்சு மேலே வச்சு கொண்டு வந்தேன். மாமா இதயத்து மேலே வச்சு, இந்த மாமா அவங்க சக்கராயுதான் எடுத்துக்கங்க மாமான்னே. அதான் திருச்செந்தூர் முருகனுக்கு நெஞ்சில் சக்கராயுதான் வச்சிருக்கான். என் மாமியம் பார்த்தா, ராகா என் மாப்பிள்ளை முருகன் ராஜா முகமது கொண்டு வந்துட்டாரியா சக்கராயுத்தன்னு ஆனந்த கண்ணீர் வடித்தார். அதனே ஆனந்த கண்ணீர், கண்ணீர் கண்ணு ஒண்ணுதான், கண்ணு ஒண்ணுதான். இங்கே விளைஞ்சா உப்பு கறிக்கும், இது துன்ப கண்ணீர். இங்கே விளைஞ்ச சக்கர மாதிரி இன்னைக்கு இது ஆனந்த கண்ணீர். இந்த ஆனந்த கண்ணீர்ல இருந்து அமிர்தவல்லி சுந்தரவல்லி 2 பொம்பளை பிள்ளை பிறந்தாங்க. அந்த 2 பேர்கள் என்னைய கல்யாணம் முடிச்சு ஆசைப்பட்டு சரவண பொய்யில விரதம் இருந்தாங்க. அவர்களுக்கு காட்சி கொடுத்த அடியே அமிர்தவல்லி சுந்தரவல்லி, உங்க 2 பேருக்கு என்னமா வேணும் கேட்கும்போது, முருகா நாங்க 2 பேரும் உங்களையே கல்யாணம் பண்ணிக்கணுங்கன்னு அவங்க சொல்ல, அமிர்தவல்லி சுந்தரவல்லி இப்போ நான் அரக்கைங்களை அடக்கிறதுக்காக பிறந்திருக்கேன், இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்கும் போது பெரிய அமிர்தவல்லி கேட்டா, பட்டினியா விரதம் இருந்தா அடக்காம கேட்டா, சாமி நான் அது வரைக்கும் எங்க இருக்கிறதுன்னா, அமிர்தவல்லி நீ அது வரையில் தேவலோகத்திலே தேவேந்திரனுக்கு மகளா தெய்வ யானைங்கிற பேரில் வளர்ந்து வா, மேலே போ என்றேன். சின்னவர் கலை சுந்தரவல்லி நல்லதை கேட்க நாதி இல்லாமல் வீட்டுக்கு போன தாய்மார்க்க மாதிரி கோச்சுக்கிட்டா. ஏன் நல்லா மூக்க பிடிக்க தின்னுபிட்டோம், ஆங்காரத்தில் விரதம் இருந்து அவள் என்னையை பார்த்து கேட்டா, நான் எங்கேயா இருக்கிறதுன்னு. ஏ சுந்தரவல்லி நீ பூலோகத்திலே செந்தமிழ் நாட்டினிலே தொண்டை மண்டலத்திலே வேள்விமலை சாரலிலே மனுஷனுக்கு மனுஷிக்கு நீ பிள்ளையா பிறக்காம மனுஷனுக்கு மிருகத்துக்கு நீ மகளாக பிறந்து பக்கத்திலே வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்திலே விழுந்து அது பக்கத்திலே மேற்பாடு சிற்றூர்கிற ஊருக்கு தலைவனாக இருக்கின்ற வேணம்பிராஜன் என்ற வேட்டுவ தலைவனுக்கு நீ வளர்ப்பு மகளா வள்ளிங்கிற பேரில் வளர்ந்து வா, கீழே போய் என்றேன். அரக்கர்களை அடக்கினேன். மதுரை திருப்பரங்குன்றமாகிய சிக்கந்தர் மலையிலே தேவியானிய மனம் முடித்தேன். சின்னமளாகிய வள்ளிநாயகமன் அருமை கண்மணி காரைக்குடி லட்சுமி மனம் புரிய வேண்டிய காலகட்டாயத்தில் இருக்கின்றேன். அதுக்காக அருமை மாப்பிள்ளை இரட்டையாள வெங்கடேஸ்வரன் நாரர் வந்து கொண்டிருக்கின்றார். என் அருமை மாப்பிள்ளை வரவேறு பார்க்கின்றேன். நண்பர்களே, என் குருநாதர் கட்டளையிட்டவர் 50 வருஷத்துக்கு மேலாக நான் கந்தபுராணம் சொல்லி வருகின்றேன். கேட்டமைக்கு நன்றி கூறுகின்றேன். எல்லா மாப்பிள்ளையும் நல்லா இருக்கணும் ஐயா, நல்லா இருங்க ஐயா, நல்லா இருங்க ஐயா. 16 பெற்று பெருவாழ் வாழ்க, வாழ்க வளர்க வெல்க. நன்றி, வணக்கம். கைதட்டா மாப்பிள்ளை. சபாஸ். நீயே என் வாழ்விற்கு வாங்க மாப்பிள்ளை, வாங்க மாப்பிள்ளை. நீயே என் வாழ்வுக்கு அதியானவன், நினையாக என்னை காக்கும் துணையானவன், நினையாக என்னை காக்கும் துணையானவன், நீயே என் வாழ்வுக்கு அதியானவன். தாயாகி இணையாழும் தமிழை
மக்களை கலிகாக்குவார் கண்டாயம் காப்போம் வெளி போற்றுவார் கண்டாயம் காப்போம் வெளி போற்றுவார் நாவாக உழைப்பார் படம் கொடுக்குவார் வாழ்த்து துதி போட்டு வழிகாட்டுவாய் வாழ்த்து துதி போட்டு வழிகாட்டுவாய் முருகனே நீயே என் வாழ்வுக்கு வாங்க மாப்பிள்ளை. ஏழு கட்ட எட்டுதான் மாப்பிள்ள மாப்பிள்ள வந்திருக்கிறாரியா ஏனாதி மாப்பிள்ள ஏ பரம்புப்பட்டி மாப்பிள்ள ஏ சருகொல்லிப்பட்டி மாப்பிள்ள ஏ செய்யாமங்கலம் மாப்பிள்ள ஆறு வந்திருக்கிறது என் மாப்பிள்ள ரெட்டையாளா மாப்பிள்ள நான் சொல்றேன் சின்ன வயசுல லுக்கா நாடகம் பார்ப்பேன் அன்னைக்கு பெரிய நாரதர் பேச்சுலையும் பாட்டுலையும் கொத்தமங்கல சீனு யார் எம் மாரியப்பா பெரிய ஆளுங்க அப்புறம் டிஆர் மகாலிங்க மாமி அவரும் நாரதரா நடிச்சிருக்கார் அதெல்லாம் கண்ணில் பார்த்தேன் அப்புறம் பார்த்தா குட்டம் வருதப்பா சண்முக பிரியன் ஒரு செட்டு அதுக்கப்புறம் பார்த்தா வரிச்சூர் பழனி எப்பயும் மேலராங்க சிவஞான ஒரு செட்டு அதுக்கப்புறம் பார்த்தா என் மாப்பிள்ள ஆறுமுகம் என் மாப்பிள்ள முத்தப்பா அவங்க ஒரு செட்டு ஆமாம் அதுக்கடுத்து பார்த்தா ஒரு நல்ல மாப்பிள்ளை இல்லையேன்னு நினைக்கும் போது அப்படி வாராத இந்த மாமலை போல் வந்தவங்க யாருன்னா ரெண்டு மாப்பிள்ளையே ஒன்று கோதமங்கலம் என் மாப்பிள்ளை முத்துசிப்பி அடுத்தது யாருன்னா என் மாப்பிள்ளை ரெட்டையாளம் வெங்கடேஸ்வரன் அருமையான மாப்பிள்ளை நாடக உலகத்துக்கு பெருமை சேர்க்கிற மாப்பிள்ளையே இப்படி பாடணும் இந்துல ராகம் நீயே என் வாழ்விற்கு சீர்காழி மாமன் பாடினது அவர் ஏன் ஐயர மாமான் பாருனா இவர மாமே நான் அவரும் சேர்ந்து நிறைய பாடி இருக்கோம் அங்கே அங்குலாஸ்ல மாப்பிள்ளை சொல்லுங்க ராகம் அப்படி பாடணும் ராகம் கலையாம பாடணும் அப்படியே ஒரு ராகம் பாடுவேன் ஹார்மோனியக்காரன் ஒரு ராகம் கழிச்சு வாசிப்பேன் நாடகம் இந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம் கெட்டு போயிரும்ல வர்ற சாமி ஓடி போயிருமியா கலையாம பாடணும் மாப்பிள்ளை ஏன் மாப்பிள்ளை அவரு சொல்லுங்க நீங்களும் அந்நிய மாப்பிள்ளைய அந்நிய மாப்பிள்ளையா நீங்க உட்கா தங்கச்சி எனக்கு கொடுத்துருக்கியா இல்ல என்னம்மா வேணும் ஆனா கொடுத்தா கட்டிக்கிறேன் அடடே ஏழை வச்சுக்கிட்டு திருந்திய வீட்டுல அழுக்கு தீர குளிச்சவன் இல்ல அண்ணே சித்தி விநாயகர் இருக்காரு இல்லையா இந்த உட்கார்ந்து இருக்காருல்ல இங்க அவருக்கு எத்தனை பொண்டாட்டி சித்தி வித்தி 3 15 பொண்டாட்டி நீ கல்யாணத்துக்கு போயிருந்தாலும் தெரியும் கொப்பன் கல்யாணத்துக்கே உனக்கு பத்திரிக்கை வைக்கல 12 பொண்டாட்டியை கட்டினாருங்க அண்ணன் என் மாமே மக கள்ளழகர் இருக்காரு அவர் பிள்ளைய மோதை பிரமோதை கேசினி காந்தை சுமுகை சுந்தரி நந்தினி சாருகாசை மனோரமை மங்களை சுமத்திமை காமதை 12 சும்மா இருந்தாரா அப்புறம் இவர் தங்கச்சி 2 பேரை கட்டினார் சித்தி புத்தி அப்புறம் சும்மா இருந்தாரா 14 கட்டியும் சும்மா இருந்தாரா வல்லபேன் ஒரு அரக்கி இருந்தா இந்த வல்லபேங்கிற அரக்கி ஒரே மூக்கில் 3 கோடி பிள்ளைய பெத்தா ஏன்னா வயிற்றுல அமிர்த கலசம் வச்சிருந்தா அப்படின்னா 3 கோடி வந்துடும் போலன்னு வந்துடும் ஆமா பார்த்தா எங்க அண்ணன் விநாயகன் நல்லா இல்லையே அரக்க பயில்களா வர்றாங்களே அயோக்கிய பயில்கள் பெறுகிறாங்களே நிப்பாட்ட நிமே நேரா போனார் வல்லபை உன்னை நான் காதலிக்கிறேன் வல்லபைனாரா விநாயகரே காதலிக்க வந்துட்டாரா தேவலோகம் சரணாகதி வாங்க வாங்கண்ணா எங்க அண்ணன் கிட்ட இருக்க மாதிரி யார்கிட்ட இருக்கு தும்பிக்க அது தும்பிக்கடா அவர் செந்துக்கு தூக்குனார் வல்லபைய மடியில் உட்கார வச்சாரு தும்பிக்கையில் அப்படி உச்சந்தலையை தடவ ஆரம்பிச்சார் தடவி கொஞ்சம் கொஞ்சமா கீழே வந்தார் சங்க தடவுனாரு தடவி உள்ள விட்டு புடுங்கிட்டாரு அமிர்த கலசத்தை அவரை சங்க அழைச்சிட்டாரு அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அங்க 15 பொண்டாட்டி இன்னும் பொண்டாட்டி வேணும்னு அம்மாவு மாதிரியே பொண்ணையை தேடிக்கிட்டு ஆத்தங்கிற குளத்தங்கரையில் உட்கார்ந்து இருக்கிறார் எங்க அண்ணனுக்கு பொண்ணு கொடுத்தவர் இப்போ எனக்கு மாப்பிள்ளை எங்க அண்ணனுக்கு மாப்பிள்ளை எனக்கு மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை மாப்பிள்ளை சும்மா இல்லாம மாப்பிள்ளை பெருமை சாதாரணமான பெருமை இல்லையா மாப்பிள்ளை வந்திருக்காரு என்ன போறீங்க எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளைங்க தான் முதல் மாப்பிள்ளையில குனிய வைப்போம் அப்புறம் குஞ்சம் நசுக்குவோம் நாட்டுக்கோழி குஞ்சையா மாப்பிள்ள எல்லாருமே பாட்டுக்காரன் லோகத்துல எங்க அப்பையும் யாருக்கு பட்டம் கொடுத்தான் பாட்டுக்கு நாரதர் ஏன் அப்படி பட்டம் கொடுத்தாரு ராவணேஸ்வரி பெரிய பாட்டுக்காரங்க பாடி எங்க அப்பனையும் மண்டையாட்ட வச்சவன் அவன் அசுரகான சங்கீத பிரியன்
அகத்தியர் இருக்காரு, பாடி பொதிய மலையை உருக வச்சாங்க. அவன் நரகான சங்கீத பிரியன். தும்புரு பெரிய பாட்டுக்காரன் தேவகான சங்கீத பிரியன். அனுமார் பெரிய பாட்டுக்காரன் வானரகான சங்கீத பிரியன். ஆனால் என் மாப்பிள்ளை நாரதர் தான் கந்தர்வகான சங்கீத பிரியன். கந்தர்வகானம் தான் பெரிய கானம். அதான் பட்டம் தரும்போது நம்ம நாட்டில் எப்படி பட்டம் தருவாங்க தெரியுமா? கந்தர்வகான. தமிழ்நாட்டில் அந்த பட்டம் வாங்கினது யாரு? ஏழிசை மன்னர் MK தியாகராஜ பகவதர். அப்படிதான் பட்டம் கொடுத்தாங்க. கான கந்தர்வ ஏழிசை மன்னர் MK தியாகராஜ பகவதர். கேரளாவில் வாங்கினவன் யாரு? KJ ஜேசுதாஸ். கான கந்தர்வன். அஞ்சரை எப்படி மாப்பிள்ள பண்ணா பாரு ஜேசுதாஸ். அவன் கிறிஸ்துவன் தான். ஆனா பாண்ணா ஐயப்பன் இறங்கிடுவேன் மலையை விட்டு. அறிவராசனம் விஸ்வமோகனம் அரிததீஸ்வரம் ஆராத்திய பாதுகம் அருவிமர்தனம் நித்யநர்த்தனம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. படிட்டானா அச்சடிச்சுட்டு போயிட்டான். நீ எவனும் பாட முடியாத மாதிரி. அது கந்தர்வ கானம்ல. இந்த ராகம் மதிமாவதி. சரிம பனிசா சனி பமரி பமரி நிசா. இது மதியமாவதி. நீங்க பாடி வந்தது ஹிந்தோலாம். சகமத நிசா சனித மகசா. இங்க பண்ண பக்தி பாட்டு இளையராஜா போட்டார்ல. நான் தேடும் செவ்வந்தி பூயின் ஒரு நாள் உன்னால் முடியும் மாப்பிள மாப்பிள உலகை இருக்கு உன்னை நம்பி தோளை உயிர்த்து தூக்கி விடு நாட்டை நிறைய இருக்கு. கடல் மாதிரி இருக்கு. மதிய மாதிரி நிறைய இருக்கு. அது சங்கீத பாட்டு. துள்ளி துள்ளி நீயாடம்மா ஆயியம்மா. மாப்பிள்ளை உங்களை வரவேற்போம். மாப்பிள்ளை வரவேற்கிற ராக ஆபேரி அஞ்சரையில் ஆயிரம் கண் வேண்டும் உனை காண கண் ஆயிரம் வேண்டும். என்னை பற்றி பாருங்களா? என்ன ராகம்? ஆபேரி சகம பனிசா சனித பமகரிசா. நிறைய பாட்டு இருக்கு. அதுல வந்து 3 வகை இருக்கு இந்த சங்கீதத்துல. இதை வந்து நம்ம ஆபேரிங்கிறோம். வடநாட்டுக்காரன் பீம் கிளாஸ். 3000 வருஷம் முன்னாடி பேருக்கு முன்னாடி காந்தார ஈஸ்வரன் மேல பாடப்பட்ட முதல் ராகம். ஈஸ்வரன் மேல மட்டும் இல்ல மாப்பிள்ள, எல்லா முதலமைச்சர் மேலையும் பாடப்பட்ட ராகம் இதான். காமராஜர் நாடார்ல இருந்து, அறிஞர் அண்ணாவில இருந்து, கலைஞர்ல இருந்து, எம்ஜிஆர்ல இருந்து, அம்மால இருந்து, நான் தளபதி மேல பாடின பாட்டு வரைக்கும் இந்த ராகம் தான். இந்த ராக சக்தி ஒரே தூக்கிச்சா இந்த ராகத்துல உங்களை வரவேற்க ஆசை. இதுல 3 வகை செவ்வியல் ஆலாபனம் வரும், பாட்டு வரும், சொரம் வரும். வெள்ளக்காரன் கிளாசிக்கல். உதாரணமா கொஞ்சம் சலங்கையில ஜானகி அம்மா பாட வாயில வச்சுட்டு ஊதுனார்ல நாதஸ்வரம். காரக்குறிச்சி அருணாச்சலம் ஏமா வாயில வச்சு ஊதுனார்ல. சிங்கார மாப்பிளையே வாவா
வெள்ளக்காரன் கிளாசிக்கல் அடுத்தது இன்னிசை இன்னிசையில ஆலாபனை வர சுரம் வர ஆனா ராகம் தெளிவா பிடிபடும் அந்த காலம் என் மூத்த நண்பர் டிஎம்எஸ் பாடுவார் பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு சமீபமா நெஞ்சை தொட்டு பின்னி கொண்ட மங்கையை லைட் அப்படிமா அடுத்து கிராமிய இசையில கண்டுபிடிச்சா தான் தெரியும் ராகம் முதல் இந்த கிராமிய இசை போட்டவர் இந்த ராகத்துல நம்ம குருநாதை சங்கரதாஸ் சுவாமி சத்யவான் சாவித்திரி நாடகத்துல சத்யவான் சாவித்திரியை பார்த்து பாடுற மாதிரி ஏனோ என்னை எழுப்பலானாய் மடமானே எனக்கு அதனை உரைக்க வேணும் இசைந்து கேட்பேன் நானே இசைந்து கேட்பேன் அவ சிங்கத்தான் அடைந்து நாடக பாட்டு ஊருகா மாதிரி போயிடுவான் நேரம்ல சினிமா பாட்டுன்னா அந்த காலம் என் பெரிய மாப்பிள்ள ஒருத்தர் இருந்தார் SSR சேட்டப்பட்டி சூரிய நாராயண ராஜேந்திரன் அவர் மாதிரி பேச யாருனாலும் முடியாது சிவாஜி நேசன் கூட அப்புறம் அவரே ஒத்துக்கிட்டாரு கடைசியில் பக்க முகவாதம் வந்து என்னை வாங்க மாமா அம்பாரு கடைசி ஆண்டவா சித்தி விநாயகர் நாடகக்காரன் நோய் வரக்கூடாதுரா காப்பாத்துறா ஐயா அவர் அபிநயம் முடிக்க ஏஎம் ராஜா பண்ணார் திங்கள் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் தங்கள் உறங்கிடுமா திங்கள் உறங்கிடுமா காதல் திங்கள் உறங்கிடுமா நீல இரவிலே தோன்றும் நிலவை போலவே நிலவை போலவே வாழப்பாடி ஜோடி கால பாட மயங்குமா அன்பை நினைத்தே ஆடும் அமுத நிலையை நாடும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா வடகாட்டுப்பட்டி ரசிகர்கள் கண்கள் உறங்கிடுமா உறங்காது இது அன்னைக்கு சமீபமா அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தே என் மனைவியாக வேண்டும் ஆழ்வதை காத்திருப்பேன் என்று நான் சொன்னேனே என்ன ஆசை நிறைவேறுமா நடக்கும் சித்தி விநாயகன் சொல்றேன் கிராமிய இதுல மாப்பிள்ளை வரவேற்போம் வாழ வழி காட்டிடுவார் வையகத்து பேரறிஞன் எங்களண்ணா அறிஞர் போட்ட பாட்டு எந்த அண்ணா எந்த அண்ணா உலகமகா அறிஞர் அண்ணா விநாயகர் அண்ணா வானவரும் உண்மை வணங்கிடுவார்
பாண்டிய மாப்பிள்ள வயிறார சோறு போட்டு காசு தர்றேன் வடகாட்டு பட்டி வாழ்ந்திடவே வளமாக நானிலம் போற்றுகின்ற நாரத முடியே நாராயணா என்ற பாரத முடியே நாரத முடியே மாப்பிள்ள மாமனுக்கு 5 நிக்குதா? நிக்குது கொக்கால குடு கம்பா நிக்குது கொக்கால குடு மாப்பிள்ள பெருமையை சொன்னா 4 நாள் ஆகும்யா. நாரதர் அவ்வளவு பெருமை இருக்கு. 5 அதனால தான் மாப்பிள்ள கண்டு வந்தது கண்ணியா பொம்பளை பிள்ளைய பார்த்து வந்திருக்கேன். பொம்பளை பிள்ளையா? யார் யாவ? சுந்தரவள்ளி. மதுரை சுந்தரவள்ளி செத்து இல்லங்க இப்படி ஊர்ல உள்ள பொம்பளைய பூரா தெரிஞ்சு வச்சிருந்தா அப்படி சோழவள்ளியா? அமிர்தவள்ளி சுந்தரவள்ளின்னு 2 மாதம். கற்பகவள்ளியா? அட இல்ல திண்டுக்கல் முருகவள்ளியா? ஐயா இல்ல ஆதியில் கொடுத்த வாக்கு. ஆமாய்யா 2 பொம்பளை கொடுத்தேன். மூத்தவளை திருமணமாகி விட்டது திருப்பரங்குன்றத்தில். ஆமா இளையவள் சுந்தரவள்ளியை பார்த்து வந்து சின்னவ என் மாமன் மக. ஆமா இப்போ நீ அவகிட்ட தான் போயிட்டு வர்றியா? ஆமா வேற என்ன செய்ய? நீங்க மறந்துட்டீங்கன்னா அப்புறம் நான் தான் போயிட்டு வரணும். மாப்பிள்ள நான் எனக்கு வெள்ளந்தியானவன் எனக்கு பேசவே தெரியாது. ஆமா ஏன் மாப்பிள்ள போனீங்களே நல்லா இருந்துச்சா? அட ஏங்க அந்த புள்ள மரியாதை நல்லா இருந்துச்சா? ஏன்னு கேட்டீங்க. கூட்டி கொடுப்பவனு கேட்கறா மரியாதையாது. அப்படியா? பேசவே தெரியாதான் 7 மசையை வச்சுக்கிட்டு. ஏ மாப்பிள்ள என் மாப்பிள்ளையை பார்த்து கூட்டி கொடுக்குறேன் இருக்காயா? ஏ சரி வழியை பட்டி என் மாப்பிள்ளையை பார்த்து கூட்டி கொடுக்குற பையன் இருக்காயா? ஏனாதி என் மாப்பிள்ளையை பார்த்து கூட்டி கொடுக்குற பையன் இருக்காயா? பரம்பு பட்டி என் மாப்பிள்ளையை பார்த்து கூட்டி கொடுக்குற பையன் இருக்காயா? அந்த வேலை பார்க்க ஆரம்பிச்சு அந்த பிள்ளை ஒரு தடவை தான் சொன்னிச்சு. நீங்க ஊரா கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஊரு பூரா ஏழை போட்டோனா கவலைப்படாத மாப்பிள்ள அந்த வேலைக்கு தான் சம்பளம் அதிகம். நானே நீ 10 ஹார்மோனிய பெட்டி வச்சு அமுக்கு அப்படி சம்பாதிக்க முடியாது. நானே அடுத்த வருஷம் தான் செய்யலாம்னு இருக்கேன். 2 மாதம் முன்னாடி நம்ம பீர்கலக்காட்டு பக்கம் காரைக்குடி குழந்தைவேல்பட்டிங்கிற ஊரில் சாமி இறங்கி வீர அபிமன்யு நாடகம் வைங்கன்றுச்சு. அது யாருக்கும் தெரியாது. திண்டுக்கல் அந்த காரைக்குடி ஏஜென்ட் மாணிக்கங்கிட்ட கொடுக்க, மாணிக்க திண்டுக்கல் ஐவிஜியா கிட்ட கொடுக்க, அது மாமா நீங்கள் வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. எல்லாரும் சொல்லிக் கொடுத்து ஏற்பாடு பண்ணி போனால் பீர்கலக்காடு தாண்ட முடியலையா? கூட்டம் அடைச்சு நிற்கிது. எட்டி பார்த்தா ஒரு பொம்பளை பிள்ளை சின்ன வயசு பிள்ளை ஜட்டி பிராவோட பிடி ஆடிக்கிட்டே இருக்கு. ஆடலும் பாடலும் நடக்குது. இப்போதான் பார்த்தேன் ஆத்தா மாரியா ஆத்தா என் நாடகத்துக்கு அப்படி கூட்டம் கூட மாட்டேங்குது ஆத்தான்னு. ஆனால் இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் கூடி இருக்கு, சந்தோஷமா இருக்கு. சரி மாப்பிள்ளை கிளம்பிட்டுமா? இப்படி போவா இருக்குங்க அப்படியா? நீங்க போ நான் போடவா? சரிம்மா போய் ஊண்டுங்க மாப்பிள்ளை. முகூர்த்த காலை ஊண்டுங்க. சரி ஊண்டுங்க மாப்பிள்ளை. மாப்பிள்ளைகள் அது ஓடுது. ஆனா நான் போனா அது ஓடும். மாப்பிள்ளை 5:30 நாடு நலம் பெறவே என் நாட்டு மக்கள் நலம் பெறவே வடகாட்டு பட்டியிலே கோயில் கொண்டவளே எங்கள் குலதெய்வமே குட்டாயி அம்மன் தாயே அம்மா உன்னிடம் ராஜா முகமது இருக்கையேந்துகின்றேனே ஏந்திய கைகளையே எருங்கையாக ஆக்காது நல்ல வரங்களையே வாரி 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 எங்கள் அத்தனை பேருக்கும் தருவாயே அம்மா 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 என வேண்டுகின்றேன். அதை சும்மா என்று எண்ணாதே. வடகாட்டுப்பட்டி குட்டாயி அம்மா நாங்கள் எங்கு சென்றாலும் எந்நேரமானாலும் எவ்வேளையானாலும் முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் உச்சியிலும் பூமியிலும் நீ இருந்து எங்களை காப்பாற்ற வேண்டுமே அம்மா. 4-way track போட்டேன். நீ 8-way track வர போகுங்க. இந்த பக்கரங்க போங்களே உயிரை கையில பிடிச்சிட்டு போகணும். அப்பதான் காப்பாற்றணும். அம்மனிடம் கையேந்துங்கள் அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை. அம்மனிடம் கையேந்துங்கள் அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை. வடகாட்டு பற்றி குட்டையாயி அம்மனிடம் கையேந்துங்கள் அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை. உண்மையுடன் கேட்டு பாருங்கள் அவள் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. அம்மனிடம் கையேந்துங்கள் அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை.
கேட்பவர்க்கு அள்ளி கொடுப்பவள், கிள்ளி தருபவள், ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவள், அல்லல் தொட்ட துயரங்களை கிள்ளி எறிபவள். ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவள், அல்லல் தொட்ட துயரங்களை கிள்ளி எறிபவள். பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவள், பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவள் என் அம்மா. அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள், குட்டையாய் பேரருளை நம்பி நில்லுங்கள். அவளிடத்தில் குறையனைத்தும் சொல்லி காட்டுங்கள். அன்பு நோற்று தருக என்று அழுது கேளுங்கள். அம்மனிடம் குட்டாயி அம்மனிடம் கையேந்துங்கள். அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள். பொறுமையுடன் கேட்டு பாருங்கள். அவள் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. குட்டாயி அம்மனிடம் கையேந்துங்கள். குட்டாயி அம்மனுக்கு அரோஹரா, அரரோஹரா. அரோஹரா. கைதட்ட மாப்பிள்ளைக்கு நன்றி. ஆத்தா குட்டாயம்மா சித்தி விநாயக பெருமானே, ஏகதந்தம் மகாகாயம் தத்த காஞ்சன சந்நீபம் லம்போதரம் விசாலாட்சம் வந்தேகம் கணநாயகம் சர்வ விக்னஹரம் தேவம் சர்வ விக்ன விர்வஜனம் சர்வ சித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த சம்பு பலசார பச்சிதம் உமாசுதம் சோக விநாசகாரம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். சித்தி விநாயக பெருமானே, குட்டாயம்மா எல்லாரையும் காப்பாற்றுமா. நாங்கள் அறிஞ்சும் அறியாமல் தெரிஞ்சும் தெரியாமல் புரிஞ்சும் புரியாமல் செஞ்ச குற்றங்களை மன்னிச்சிரு தாயே. பட்டுமா மாப்பிள்ள, நன்றி நன்றி. போயிட்டு